பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவர். இந்த ராத்திரி வேளையிலும் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டுக் கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டுக் கொண்டேன் என்றீரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. சத்தமப்பாடுவோம். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே. பலவிதமான குழப்பத்தோடு இருக்கிறோமா? இல்ல ஆண்டவருடைய கரம் நம்மளோட கூட இருக்குது என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு பல ஆயிர நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமந்தான் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவன். பல குழப்பமான சூழ்நிலைகளை நல்ல நேரத்தில் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலைகள் ஒரு மனுஷனுக்கு வரும்போது கூட நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வேண்டியவங்க, நம்மளோட கூட நான் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற
சொல்கிறவங்க கூட நம்மளை விட்டு போகலாம், ஆனால் மாறாத ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படாது, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவன் எப்பொழுதும் நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி